எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப். ஒரு கேள்விதான் என் உடன் பிறந்தவனே. ஆண்டுக்கு சாராயம் வித்து டாஸ்மார்க் வியாபாரம் 50,000 கோடி, பால் 1,50,000 கோடி. இது பால் பொருளாதாரம், இது சாராய பொருளாதாரம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிற்பது? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். 1,50,000 கோடி பால். பால் வளத்துறை இருக்கிறது, கால்நடைத்துறை இருக்கிறது. கால்நடைத்துறைக்கு அமைச்சர், பால்வளத்துறைக்கு அமைச்சர். பால் இருக்கிற வளம் எங்கே? வளம் எங்கே? கால்நடைத்துறைக்கு அமைச்சர், கால்நடை எங்கே? எங்கே? இந்த கேள்வி எழுமானால் அது விழிப்புணர்வு, அது மாற்றத்திற்கான முதல் படி. உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? ஆந்திராவில் இருந்து. உனக்கு எங்கிருந்து கறி வருகிறது? ஆந்திராவில் இருந்து. எங்கிருந்து கறி வருகிறது? ராஜஸ்தான் இருந்து. ஏன் நீ ஆடு வளர்க்கவில்லை? மாடு வளர்க்கவில்லை. ஏன் வளர்க்கவில்லை? அதை நடமாடும் வாய்ப்பகம் என்கிறான், மொபைல் பேங்க் என்கிறார்கள். ஒரு ஆடு என்றால் 50,000. அதை வங்கியிலே நிலையான வைப்பு தொகையாய் நீ போட்டிருக்கிறாய் ஒரு ஆடு. இந்த கேள்விகள் எழுமானால் அதுதான் விழிப்புணர்வு. 1000 ரூபாய் பெண்களுக்கு திமுக, அதிமுக வந்தால் 2000. பெண்களுக்கு இலவச பேருந்து. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இலவசமாக ஒரு பேருந்தை ஓட்டுகிறது ஒரு அரசு. 1,00,000 கோடி அந்த பேருந்துக்கு போக்குவரத்து துறையில இழப்பு இருக்குது, கடன் இருக்குது. 1,00,000 கோடி கடனை வைத்துக் கொண்டு இலவசமாக பேருந்து ஓட்டுவோம் என்று சொல்கிற ஒரு அரசு அரசா தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம், ஆனால் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் சம்பளம் இருக்கா இல்லையா? அது எங்க இருந்து வரும்? இதுக்கு எரிபொருள் எந்த காசுல நிரப்புவ? புதிய பேருந்து எங்கிருந்து வாங்குவ? இந்த பேருந்து பழுதானால் சீரமைக்க காசு எங்கிருந்து எடுப்ப? எப்படி? சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு. அப்புறம் எப்படி மின்துறைக்கு 1,00,000 கோடிக்கு மேல இழப்பு? எப்படி நட்டம் வருது? எப்படி நட்டம் வருது? இலவசம் கொடுப்பீர்கள் 10 லட்சம் கோடி கடன். ஒரு குடும்ப அட்டைக்கு 5,000, ஆனால் அந்த அட்டையில் 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. 5,000 வாங்குகிற அம்மா கையிலே 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்பதை அறிவு சமூகம் அறியணும். இதை நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். மாற்றத்திற்கான அரசியல் பிறந்து விட்டது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை, தரமான கல்வியை, சரியான சமமான கல்வியை ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் தனியார் முதலாளி இடத்திலே அரசு தோற்று போகிறதா என்ற கேள்வி உனக்கு எழுமாறால் அது விழிப்புணர்வு. தனியார் முதலாளிதான் அப்பலோ, எம்.ஜி. ராமச்சந்திரா, காவிரி, இந்த மருத்துவமனை தான் மருத்துவத்தை தரமாக கொடுக்க முடியும் என்றால் அரசு என்ன செய்கிறது? அரசு ஒரு முதலாளி இடத்திலே தோற்று போகிறதா? அப்ப தோல்வி அடைந்த அரசா? ஏன் தரமாக கொடுக்க முடியாது? இந்த கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். அது மாற்றத்திற்கான அரசியலின் தொடக்கம். நாம் எதுக்கு நிற்கிறோம்? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் முடியாததை தனியார் முதலாளி கொடுத்து விடுவாரா? மோதி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசா தனியார் முதலாளியா? உலகத்தில் ஆகச் சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம். ஆகச் சிறந்த கல்வியை என் அருமை பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இது நமது ஆட்சி, அதன் நடைமுறை. தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே தங்கு விடுதிகள் இல்லை. உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று தாழ்த்தப்பட்ட மாணவர் மாணவிகளுக்கு என்று தனியாக தங்கு விடுதி இல்லை. ஆனால் அரசு நடத்துகிற பள்ளியிலே, கல்லூரியிலே எதற்காக தனியாக தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு என்று தங்கும் விடுதி? அப்ப தனியார் முதலாளி சாதிப்பதை சமூக நீதி என்று வாய்வெளி வெற்றியாக பேசிக் கொண்டிருக்கிற அரசால் செய்ய முடியாதா? முடியும். எந்த அரசால்? தமிழ் தேசிய அரசால் முடியும். ஒவ்வொன்றிலும் நாம் பேசும்போது இலவசத்தின் வளர்ச்சி திட்டம் அல்ல வீழ்ச்சி திட்டம். இலவசத்தில் இலக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள் என்ற கேள்வியை நாம் கேட்கும்போது சிரித்தார்கள். இன்று நாட்டின் உயர்ந்த நீதிமன்றத்தில் இருந்து நீதிபதி அவர்கள் கேட்கும்போது வாய்மூடி நிற்கிறார்கள். என் அருமை உடன் பிறந்தவனே, நீ கடன் வாங்க போனால் கடன் கொடுக்கிறவன் என்ன கேட்பான்? ஈடு கேட்பான். எதை அடமானம் வைக்கிறாய்? வீட்டையா, நிலத்தையா? எதை அடமானம் வைக்கிறாய் என்று கேட்பான். இல்ல தங்கத்தையா, எதை அடமானம் வைக்கிறாய் என்று கேட்பான். ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் கேட்டு போனீ என்றால், வீடு, இந்த வீட்டை வைத்துக் கொண்டு, இந்த பத்திரத்தை வைத்துக் கொண்டு எனக்கு கடன் கொடுங்க, அப்படிதான் நீ பெற முடியும். 196 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. தமிழ்நாடு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் பெற்றிருக்கிறது. எதை வைத்து கடன் பெற்றிருப்பார்கள்? எதை வைத்து? மக்களின் வளத்தை, மண்ணின் வளத்தை.
மக்கள் வளம் என்ன? வரி. மண்ணின் வளம் என்ன? மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், நிலக்கரி எல்லாம். இதை வைத்துக் கொண்டு 10 லட்சம் கோடி கடன் அடுத்த 5 ஆண்டு ஆட்சி, 15 லட்சம் கோடி கடன் அடுத்த 5 ஆண்டு ஆட்சி, 20 லட்சம் கோடி கடன். எப்படி இருக்கும் நாடு? கடன் வாங்கி கையெழுத்து போட்ட ஒருவன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியுமா என்று அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். நீ கடன் வாங்கிவிட்டாலே கடன்காரனுக்கு நீ அடிமை, பொருளாதார அடிமை. கடன் கொடுத்தவன் என்ன சொல்றான் அதை கைகட்டி வேலை செய்கிற வேலையாளாக நீ மாறிவிடுவாய். அதைத்தான் நம்ம ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். அதனால்தான் நாம் இவர்களை தலைவர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று சொல்ல காரணம் அதுதான். முதல்வர் என்பவர் அகில இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவர் அகில உலக தரகர். பொருளாதார விடுதலை அடையாது ஒரு நாடு கடன் வளர்ச்சியவே நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைக்குமானால் அந்த நாடு பெற்றிருக்க விடுதலை வெறும் வெற்றி சொல்லுதான். சுதந்திரம் என்பது வெறும் சொல்லுதான்.